ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஷிஷான் ரொம்ப சோகமா அப்பா என்ன வெளியவே விட மாட்டாருன்னு உட்காந்துட்டு இருக்க சொங்கோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அந்த பையன் அங்க வந்துடுறான். என்னையா இவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருக்க, என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சொங்க சொன்ன மாதிரி காசு சேர்த்துட்டு என் ஃபியூச்சரை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த்தோட டவுனுக்கு போகணுமா, இல்ல கண்ணை மூடிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம இப்பவே கிளம்பி போகணுமா எனக்கே தெரியலன்னு சொல்ல அசிஸ்டன்ட் பாக்குறான். இப்பதான் லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்ணி அதுல பாட்டு பாடி சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல, கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாலே காசு வரும்பா அப்படின்னு சொல்ல, நிஜமாவா அது எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் உடனே, வாழ்க்கையில ஒரு தடவை தான் நம்ம வாழ்றோம், புடிச்சதெல்லாம் செஞ்சு வாழணும், நான் எனக்கு ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க ரூபா உட்காந்துட்டு சொங்க சொன்னான்ல, ஒரு வேலவன் உன்னை கேலி பண்ணலனா, உன்னை கியூட்டா நினைச்சு மனசுக்குள்ளேயே அதை ரசிச்சிட்டு இருந்தான்னா, உன்கிட்ட சாரி கேட்கணும்னு ஒவ்வொரு செகண்டும் நினைச்சிட்டு இருந்தான்னா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான்ல, அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கதை எழுத ஆரம்பிச்சிடுறா மறுபடியும் ரூபா. ஏதோ பின்னாடி சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம ஆளு அதான் ஷிஷான் இருக்கான்ல பாட்டு பாடிட்டே வரான். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் கூடவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு, என்னோட சோசியல் மீடியா பேஜ் ஆரம்பிக்க போறேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பெருமையா ஷிஷான் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா பண்ணிடுறேன்னு ரூபா சொல்லிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எழுத ஆரம்பிக்கிறா. அப்படி எழுதும் போது பார்த்தா இன்னைக்கு டின்னருக்கு வெளியே போலாமான்னு ஒரு குரல் கேக்குது. டப்புன்னு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு ரூபா திரும்பி பாக்குறா. சொங்கதான் நிக்கிறான். இன்னைக்கு டின்னருக்கு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு, என்னால வர முடியாதுன்னு ரூபா சொல்றா. இன்னைக்கு டின்னருக்கு பிளான் பண்ணிருப்ப, ஆனா நாளைக்கு டின்னர்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப பாக்கலாமா அப்படின்னு சொங்க கேக்குறான். அது என்னோட மூடு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதை வச்சு முடிவு பண்ணுவேன், இப்போ நீ கிளம்புன்னு கதவை சாத்தி விட்டுடுறா. இங்க ஒரு பக்கம் ஷிக்கான் ஊருக்கு வந்துட்டு இருக்கான். வரும்போது பார்த்தா மேனேஜர் திட்டிட்டு இருக்காரு, என்னப்பா பண்ற, போன தடவை ஒரே ஒரு வாரம் டைம் கொடுத்தேன், ஒரு சாங் எழுதி முடிச்சு ஹிட்டும் பண்ணிட்ட, இப்ப பாரு எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு சாங் கூட நீ எழுதாம இருக்க, டயர்ட்னஸ் இல்ல, ஆனா உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, நீ ஏதாவது உனக்கு டைம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுத்துட்டு சூப்பரான ஒரு சாங்கை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஷிக்கான் கால் போன போக்குல நடக்கிறான். அப்ப யாரோ ஷிஷான், அதான் நம்ம ஷிஷான் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஷெனோ கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோடதுல, அதை நான் பாடியிருக்கேன், நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பியிருக்காங்க. ஷெனோ கிராமமா, இங்க தானே ரூபா கூட இப்ப போயிருக்கா, பேஸ்புக்ல கூட போட்டோ பார்த்தோமே நினைச்சிட்டு அந்த சாங்கை ஓபன் பண்ணி அவன் பாக்குறான். அதுல ஷிஷான் பாடி இருக்கிறது நல்லா இருக்கும்னு தோணுது போல. உடனே நீங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா வருவீங்க, நீங்க பாடினது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷிக்கான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டான். ஷிஷானுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறி மாறி குதிச்சிட்டு இருக்கான். என் ஐடல எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாரு, இதுக்கு மேல எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். இங்க அன்னைக்கு நம்ம சொங்க உட்காந்து சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் நிறைய வேலை எல்லாம் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு திங்ஸ் அவன் பார்த்த வேலையெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கான். சூப்பரா வேலை பண்ணிருக்கான்னு சொங்க சொன்னதும் அசிஸ்டன்ட்க்கு பாராட்டு தாங்க முடியல, ஹாப்பி ஆயிடுறான் பயங்கரமா. இங்க நம்ம ரூவா மறுபடியும் அந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தார்ல, அவரை பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒர்க் ஷாப்லாம் ஹெரிட்டேஜ் அங்கிள், இது டவுன்ல உங்களை மாதிரி ஒரு ஆளோடய முடிஞ்சிடக்கூடாது, இது மத்தவங்களுக்கும் வெளியே தெரியணும்ல, ஒரு குட்டி இன்டர்வியூ மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா இத பத்தி நம்ம வெளியே பிரபலப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல, இவ்வளவு கியூட்டா கேக்குற, யாராலையாவது முடியாதுன்னு உனக்கு சொல்ல முடியுமாமா, சரி ஓகே நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அங்க ஷிஷான் வந்துடுறான். பா எனக்கு வந்துட்டு ஐடி கார்டை கொடுக்க போறீங்களா இல்லையான்னு கேக்குறான். எவ்வளவு திமிர் இருந்தா டைரக்டா வந்து என்கிட்டே கேப்ப, பயம் விட்டு போச்சான்னு பெரியவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. பயம் விட்டு போறதுக்கு இல்லப்பா, இங்க பாருங்க ஷிகான் இருக்கான்ல, அதான் என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட், அவரே எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு, அப்படின்னா என்ன அர்த்தம், என்கிட்ட திறமை இருக்குன்னு தானே பார்த்தோம், என் கனவு தடுக்க பாக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. பெரியவர் யோசிக்கிறாரு, ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருக்குமோ, இவனுக்குள்ள ஏதோ திறமை இருக்கு போலன்னு. இங்க பாரு இதான் உன் ஐடி கார்டு, இதுக்கு மேலே என் மூஞ்சில முழிக்காத, ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கூட கேட்டு வந்து நிக்காத, எப்படியோ பண்ணி என்னவோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுடுறாரு. ஷிகானுக்கு நம்பவே முடியல, அக்கா அது என் ஐடி கார்டு தானே, நிஜமா தானேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காட்ட கேட்டுட்டு எனக்கு வாழ்க்கையில விடுதலை கிடைச்சிருச்சு, ஃப்ரீடம் கிடைச்சிருச்சுன்னு கத்திட்டே போயிட்டு இருக்கான். அவங்க அக்காவும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. ரூபா அந்த பெரியவர்கிட்ட இருந்து கிளம்புறா, நான் அப்புறம் வரேன் அங்கிள், இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு அம்மாவும் குட்டி பொண்ணும் வண்டி தள்ளிட்டு போறாங்க ஸ்டால் போடுறதுக்கு. அப்பன்னு பார்த்தா அந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் உடம்பு முடியல போல, ஸ்லிப்பாய் கீழே விழுற மாதிரி போக சொங்கோ அவனோட அசிஸ்டன்ட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு பசிக்குதுமா, உடம்பு முடியலமா, வீட்டுக்கு போலான்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. சொங்கு பாக்குறான், உங்ககிட்ட எவ்வளவு ரைஸ் கேக்ஸ் இருக்கு, அதை விக்கிறதுக்கு தானே போறீங்க, அதெல்லாம் ஏன்டே கொடுங்கன்னு சொங்க ஓட்டு மொத்தமா வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு ரூவா கேக்குறா. ஹாட் பாட் வச்சு சாப்பிட வேண்டியதா அப்படின்னு சொங்கு சொல்றான். நல்ல ஐடியா தான், ஆனா எத்தனை பேர் இங்க இருக்க போறாங்க அப்படின்னு ரூவா கேட்டுட்டு இருக்கும் போதே யார் இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நான் இருக்கேன்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா ஷிகான் அவங்களுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிருக்கான். ஷிகான் மூஞ்ச பார்த்ததுமே சொங்குக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இவனா என் காதல் எதிரி எதுக்காக இங்க வந்துட்டு இருக்கான்,
இவனோட தொலை தாங்க முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஷிகானும் ரூபாவும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க இருக்கதாதான் உனக்காக தான் இங்க உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல, நிஜமாவா என்ன பாக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்தியான்னு ரூபா கேட்டுட்டு இருக்கா. இங்க பார்த்தா சொங்கும் அசிஸ்டன்ட்டும் ஒளிஞ்சு நின்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ரூபா மேடம்க்கு இவ்வளவு ஃபேமஸ் செலிபிரிட்டி ஃப்ரெண்டா நம்பவே முடியல. எனக்கும் தான் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு அசிஸ்டன்ட் புலம்பிட்டு இருக்கான். சரிடா நிஜமாவே என்ன பார்க்கதான் வந்தியா, லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு வா, சாப்பிட போலாமான்னு சொல்லிட்டு ரூபா கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகே இங்க வா போலான்னு சொல்லிட்டு சொங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க அசிஸ்டன்ட் பாக்குறான். நீங்க எதுக்கு பாஸ் ஓடணும், நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இங்க தானே ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அட ஆமா இல்ல நான் தான் முன்னாடி வந்தவன்னு சொல்லிட்டு சொங்கு கெத்தா நின்னுட்டு இருக்கான். ஷிகான் அந்த பக்கமா வரான். சாப்பிட தானே போறீங்க, ரூபா அன்னைக்கு எனக்கு ட்ரீட் கொடுத்தா, அவளுக்கு ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு, சோ இன்னைக்கு நான் குக் பண்றேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்ட்டு இவங்க பிளான்ல சொங்கு வாலண்டியரா போய் இன்வால்வ் ஆயிடுறான். போயிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறான். எதுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்காக நடுவுல குறுக்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஷிகான் கேட்டுட்டு இருக்கான். குறுக்க நான் வந்திருக்கேனா, நீங்க 2 பேரும் ஒன்னா வந்து நானா டிஸ்டர்ப் பண்ண, நாங்க தனியா வந்தோம் நீ தனியா வந்த, எதுக்கு தேவையில்லாம இந்த பேச்சு பேசிட்டு இருக்க, போய் உட்காருன்னு சொல்லிட்டு சொங்க அவனை திட்ட ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருந்து இந்த ஆன்டிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. பாரு புது காதல் போட்டி போல, ஆனா புதுசா வந்திருக்க பையனை நிஜமாவே எனக்கு பிடிச்சிருக்கு, வண்டி என்ன ஆண்டின்னு கூப்பிடாம அக்கான்னு கூப்பிட்டான் தெரியுமா, என்ன சின்ன வயசு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பெருமையா பீத்திட்டு இருக்காங்க. அதனால எனக்கு ஒரு வேலை ரூபா அந்த செகண்டா வந்தான்ல அந்த பையனை செலக்ட் பண்ணா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பையன் பாரு எப்ப பாரு மூஞ்சி மாதிரி வச்சிட்டு இருக்கான், இந்த மாதிரி பையனோட யாரால ஹாப்பியா குடும்பம் நடத்த முடியும்னு மார்க் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த செகண்டா வந்த பையன் இருக்கான்ல, இவனை பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல, உனக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்க எனக்கும் அப்படிதான் தெரியுது, யாரா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க நம்ம ஷிஷான் இருக்கான்ல, ஊருக்கு போறதுக்கு பொட்டி மூட்டையெல்லாம் எடுத்து கிளம்பிட்டு இருக்கான். எந்த ஊருக்கு போறதுங்கிறதே பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஏதோ போட்டோ ஒண்ணு வந்திருக்கு. அந்த போட்டோவை பார்த்து உலகமே இழிஞ்சு உழுவுற மாதிரி பயங்கரமா அதிர்ச்சியில இருக்கான். போட்டோ அனுப்புறது வேற யாரும் இல்ல போல, நம்ம சொங்குதான். ஷிகான் இங்க வந்திருக்க போட்டோவை ஷிஷானுக்கு அமுச்சு விட்டுருக்கான். அமுச்சு விட்டுறதே விட்டுட்டு சூப் மட்டும் ரெடி ஆயிடுச்சு, நீ பாட்டுக்கு குடி அப்படின்னு கொடுக்க ஷிகான் பாக்குறான். என்ன சூப் எல்லாம் பாசமா வச்சு தர, சரி குடிக்கிறான் அப்படின்னு அதை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப குடிச்சாதான் அதுக்கப்புறமா உனக்கு குடிக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். நானே இங்க ஃப்ரீயா தான் வந்திருக்கேன், எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷிகான் மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இங்க பார்த்தா ரூபா அவங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருக்கா. ஏய் என்னடி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரோ வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்ல, மா என்னமா பண்றீங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூபா சொல்ல ஆரம்பிக்கிறா. கரெக்டா இவங்க பேசிட்டு இருக்க நேரத்துல சொங்கு கிட்ட உட்காந்து ஏதேதோ கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கான் நம்ம ஷிகான். இது பாரு இந்த போட்டோ காலேஜ் படிக்கும் போது நானும் ரூபாவும் என்டர்டைன்மெண்ட் பார்க்குக்கு போனோம், தீம் பார்க், அங்க எடுத்தது. ரைட்ல போக பயந்துட்டு இப்படிதான் என் கைய கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து இருந்தான்னு சொல்ல, இது கொஞ்சம் ஓவரா தெரியலன்னு சொங்க கேக்குறான். ஏய் நிஜமாவே பிடிச்சிருந்தாப்பான்னு சொல்ல, இல்ல அதுக்கு என் கைய கட்டி பிடிச்சிட்டு இருக்கே, அது உனக்கு ஓவரா தெரியலையான்னு சொங்க கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு அடுத்து இது எப்போனா அவ ஒரு ஸ்பீச் கொடுத்தா அப்ப எடுத்த போட்டோ, வேற யார் கேமராவையும் பாக்கல, என் கேமராவை மட்டும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா, பாரு எப்படி டைரக்டா என் கேமராவை பார்த்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொங்க வயிற்றுச்சலோட கேக்குறான். இது பாரு இது ஒரு நட்சத்திரம் விழுந்த போது என் கண்ணு முன்னாடியே அவ சாமி கும்பிட்டா அப்ப எடுத்ததுன்னு சொல்லிட்டு அடுத்து ஷிகான் காட்டிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து ரூபா வந்துடுறா. ஏய் என்ன போட்டோடா அப்படின்னு கேட்க, இல்ல காலேஜ் போட்டோன்னு மூடி வைக்கிறான். ஆனா அப்பயும் ரூபா ஓடி ஓபன் பண்ணி பாத்துடுறா. இது பாருண்டா நான் ஸ்பீச் கொடுக்கும் போது பிராக்டிஸ் பண்ணல அப்ப எடுத்தது, நல்ல வேலை அப்போ நீயும் மீங்கையும் மட்டும்தான் ரூம்ல இருந்தீங்க, நீ மட்டும்தான் வீடியோ எடுத்த, சோ நான் வெக்கமே படாம ஜாலியா பேசிட்டேன்லன்னு சொல்ல, ஓ இவன் மட்டும்தான் வீடியோ எடுத்தானா அதனாலதான் அவன் கேமராவை பாத்தியா, கதை வேற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொங்க பல்ல காட்டிட்டே பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்கான். ஷிகான் என்ன பண்றதுன்னு தெரியாம வளைஞ்சிட்டு இருக்கான். அப்புறம் தீம் பார்க் போனீங்களாமேன்னு கேட்க, தீம் பார்க்கு இவன் இருக்கானே சரியான பயந்தாங்கொல்லி, அடுத்தவங்களை பயந்துட்டு எப்படி தெரியுமா கையை பிடிச்சிட்டு இருந்தான்னு சொல்ல, சொங்க அப்படியா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஏண்டா கதையெல்லாம் மாத்தி எதுவும் சொன்னியான்னு சொல்லிட்டு ரூவா கேட்க ஆரம்பிக்கிறா. இல்ல அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஷிகான் சமாளிக்கிறான். அடுத்து ஏதோ ஒரு போட்டோ வருது, அந்த போட்டோவை காட்டி ரூவா இங்க பாரு அப்படின்னு கேட்க, இல்ல அது பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறான். அதுக்கப்புறமா ஷிகான் வாங்கி அந்த போட்டோவை ஓபன் பண்ணி பாக்குறான். ரூபாவும் நம்ம ஷிகானும் அந்த போட்டோல இருக்கும் போது யாருடைய பேக் மட்டும் தெரியுது. சொங்க அங்க வந்துட்டு இருப்பான் போல, அவனோட முதுகுதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஷிகான் கண்டுபிடிச்சது வேகமா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கான். நீ ஏதோ போட்டோ காட்டுறேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு சொங்க கேட்க ஆரம்பிக்கிறான் ரூபாட்ட. இல்ல போனை மாத்திட்டேன் போல, அந்த போட்டோ என் கையில இல்ல அப்படின்னு சமாளிக்கிறா. சாப்பிடுறதுக்கு 2 பவுல் மட்டும் வருது, எங்க எனக்கு பவுல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷிகான் கேக்குறான். இப்பதான் நீ சாப்பிடல, இனிமே உனக்கு சாப்பிட நேரம் கிடைக்காதுன்னு சொல்ல, எனக்கே நேரம் கிடைக்காதுன்னு ஷிகான் கேக்குறான். ஷிகானே என் கடவுளே என் தலைவரேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா நம்ம சிஷான் தான் ஓடி வந்துட்டு இருக்கான். ஷிகானை பார்த்துட்டு நீங்க தானா, நிஜமாவா, இந்த முடிதானா, இந்த சட்டை தானா, இந்த தோல்லாம் உண்மைதானான்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்குவான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். எனக்காக வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், என் பாட்டு கேட்டு அதுக்காக வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு பெருமையா பல்ல காட்டிக்க ஷிகான் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலைய சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான்.
இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மிங்கி இருக்கால தனியா ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல, தனியா போக வேண்டியதுதான் என்ன, நம்ம சாப்பிட கூடாதா என்னன்னு விதவிதமா ஆர்டர் பண்ணி வச்சிட்டு இருக்கா. அப்ப அங்க வர சர்வர் பொண்ணு ஒண்ணு தனியா வரவங்களுக்கு பக்கத்து டேபிள்ல இந்த மாதிரி பொம்மை வைப்போம், ஒரு கம்பெனிக்கு தாங்க அப்படின்னு பொம்மையை வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அதே இடத்துக்கு இவளோட அந்த எக்ஸ் இருக்கான்ல, அவன் புது கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டு வந்துடுறான். மிங்கிய பாத்துடுறான். மிங்கிக்கு அவமானமா இருக்கு, நம்ம சோலோவா சுத்துறோம், இவன் ஹாப்பியா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பாத்து யாரோ பக்கத்துல வந்து நிக்கிறாங்களேன்னு மிங்கி முகத்தை காட்டினா அந்த இடத்துல லூமோ நிக்கிறான். சாரி மிங்கி, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா அப்படின்னு கேட்டுட்டு ஆப்போசிட் டேபிள்ல அவன் உட்காந்துக்கிறான். இத பாத்துட்டு எக்ஸுக்கு பயங்கர வயித்தெரிச்சலா இருக்கு. மிங்கி வேகமா போன் எடுத்து எதுக்காக என்ன வந்து ஆக்டிங்க போடுறேன்னு கேட்க, நானும் சும்மா தனியா சாப்பிடலான்னு வந்தேன், பக்கத்துல எக்ஸ் இருந்தானா சரி வெறுப்பேத்தலான்னு நானும் பக்கத்துல வந்து உட்காந்துட்டேன். என்கிட்டயும் அவனுக்கு ஓவரா பேசினால எனக்கும் அவன் மேல பயங்கரமா கடுப்பு இருக்குன்னு சொல்ல மிங்கி சிரிக்க ஆரம்பிக்கிறா. வேணும்னே இவங்க 2 பேரும் அவனை வெறுப்பேத்தணும்னு எக்கச்சக்கமா சாப்பாடு வாங்கி வைக்கிறாங்க, சீ ஃபுட் பிளாட்டர்லாம். எனக்கும் அது வேணும்னு இந்த பொண்ணு கேக்குறா. அது ரொம்ப விலை கூட போல, இந்த பையன் ஒரு வெட்டி தானே, மிங்கி காசுல தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த பொண்ணு கேட்டதும் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, அதெல்லாம் நீ சாப்பிட மாட்ட, ஓவரா ஆசைப்படாதுன்னு அங்கிருந்து பாதியிலே கிளம்பி போயிடுறான். உடனே லூமோ இந்த பொண்ணு கூப்பிட்டு, எங்களால உங்க டேட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, நான் வேணா இந்த சாப்பாட்டுல உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கவான்னு கேட்க, இல்லங்க சாப்பாடு பிடிக்கும்னு கேட்டேன், அவன் வாங்கி கொடுக்காட்டி போறான், என்கிட்ட காசு இருக்கு, நானே வாங்கிக்கிறேன்னு அந்த பொண்ணு அதை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு இருக்கா. அப்படி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு மிங்கி இந்த பொண்ணை பார்த்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கும் மேலையும் அவனெல்லாம் பார்த்து கில்ட்டி ஆகுறது தேவையில்லாத ஒரு விஷயம், அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மிங்கிக்கு பயங்கரமா மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான் லூமோ. 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இது யாரு ஷிக்கானுங்கிற விஷயம் அந்த ஆன்டிஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. அத்தனை பேரும் ஷிக்கானா ஷிக்கானான்னு சொல்லிட்டு பெருமையா பாத்துட்டு இருக்காங்க. இந்த கிட்டாரை கொடுத்து ப்ளீஸ் ஒரு பாட்டு பாடியே ஆகணும்னு சொல்ல, இன்னும் ரூவா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஷிக்கான் சொல்றான். இல்ல நீ பாடு, நான் இங்க இருந்தே கேக்குறேன்னு ரூபா சொல்லிட்டு இருக்கா. சொங்கோட பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணிருக்கா. நீ போய் பாட்டு கேக்குறதா கேளு, நான் கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொங்க சொல்றான். இல்ல பரவாயில்ல, பாதியிலே ஒருத்தங்களை கழட்டி விட்டு போற வேலை என்னோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரூபா பாத்திரத்தெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. அம்மா அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தப்போ ஏதோ வேண்டுனன்னு கேள்விப்பட்டேன், என்ன வேண்டுனன்னு கேட்க, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வேண்டுனது யாராவது ஞாபகம் வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூபா கேக்குறா. ஞாபகம் இல்லையா, இல்ல சொல்ல மாட்டியா அப்படின்னு சொங்க கேட்டுட்டு இருக்கான். ரூபா எதுவும் சொல்லாம வாய் மூடிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அன்னைக்கு நான் கூட ஒண்ணு வேண்டுனேன், அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ சொல்லாதனால நானும் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு வேணும்னே சொங்க சொல்லிட்டு இருக்கான். அடுத்து எல்லாருமே டின்னரை முடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஏய் இவ்வளவு தூரம் வந்திருக்கடா, நாளைக்கு மார்க்கெட்டை சுத்தி பார்க்க போலாம், காலைல கிளம்பிருன்னு சொல்லிட்டு ஷிகான் கிட்ட ரூபா சொல்லிருக்கா. அத காதுல வாங்கிட்டு சொங்க ஆளா அந்த டைம்க்கு அவனே கிளம்பி கீழே போயிட்டு இருக்கான். ஷிகானும் ரூபாவும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஏய் நானும் கேஷுவலா தான் அந்த பக்கம் வந்தேன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம சொங்கு சொல்லிட்டு இருக்க. சரி சரி வா சேர்ந்து போலாம் அப்படின்னு 2-3 பேருமா கிளம்பி போறாங்க. தேவையில்லாம எங்க கூட வந்து சேர்ற, உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு ஷிகான் கேக்குறான். இப்ப என்ன, என்னையும் தானே சேர்த்து கூப்பிட்டா, இப்ப உனக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு, உனக்கும் எனக்கும் வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஓவரா சீன் போடாத, வா போலான்னு சொல்லிட்டு சொங்க அங்க இருந்து கூப்பிட்டு கிளம்புறான். இங்க மிங்கி இருக்கால தூங்கி எந்திரிக்கிறா. பார்த்தா நேத்து முத நாள் லூமோ கூட நல்லா சாப்பிட்டு ஓவரா குடிச்சதுல லூமோ கூடயே வந்து அவன் வீட்டுல ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிருப்பா போல. ஐயோ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்பதான் அவளுக்கு ரியலைஸே ஆகுது. லூமோ கூட நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கோமேனு ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க இருந்து விட்டா போதும் அப்படின்னு வேகமா கிளம்புறா. லூமோ எந்திரிக்கிறான். மிங்கி மிங்கின்னு கூப்பிட்டு இருக்கான். என்ன ஆளை காணான்னு போன் எடுத்து பார்த்தா மிங்கி சாரி நான் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்கா. சாரி தேங்க்ஸா, இவன் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கான். இந்த 3 பேரும் மார்க்கெட்ல போயிட்டு சுத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து இது கூட இந்த ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்ததானே ரூபாட்ட கேட்டுட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான் ஷிகான். என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொங்க எட்டி பார்க்க வரான். சாரி உன்னை பிளாக் பண்ணிட்டால, அதனால உன்னை பார்க்க முடியாது, புரியுது நக்கல் பண்ணிட்டே அங்க இருந்து மறுபடியும் கிளம்பி அவன் போயிட்டு இருக்கான். இங்க ஷிகான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவங்க அக்கா கூட பேசிட்டு. அப்போ அவங்க பக்கத்துல குப்பையில பாட்டெல்லாம் எழுதி கீழே போட்டு இருக்கு. இது கண்டிப்பா வந்து நம்ம சார் தான் எழுதிருப்பாரு, என்னோட கடவுள் அதான் ஷிகான், அவரே இந்த பாட்டை கீழே போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பத்திரமா கையில எடுத்து வச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு இன்னொரு பக்கம் சொங்கோட தங்கச்சி இருக்கால, அவளை லவ் பண்றாலும் ஒரு பையன். அந்த பையன் கிளாஸ் முடிச்சதுமே யாருக்கும் தெரியாம அவசர அவசரமா ஓடிட்டு இருக்கான். சொங்கோட தங்கச்சி பாத்துட்றா. எதுக்குடா ஓடுற, கையில என்னடா ஒளிய வச்சிட்டு இருக்கேன்னு கேட்டு கண்டுபிடிச்சிட்றா. பார்த்தா ஒரு கடையில ஏதோ நம்ம ஷிகான் இருக்கான்ல, அவன் சைன் பண்ண கப்பு ஃப்ரீயா கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் விக்கிறாங்களாம். இந்த பையனும் இவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வாங்கி வச்சிட்டு இருக்கான். ஆனா அது எதுலயுமே இந்த கிஃப்ட் விலவே இல்ல. எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்கிற இடத்துல இதெல்லாம் விற்க கூடாதுன்னு தெரியாதா, எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப காசு குடியான்னு கேட்டு அது எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டு வந்துடுறா. வெளியே வந்துட்டு அறிவில்ல, நான் அப்செட்டா இருந்தா உனக்கு என்னடா, எதுக்கு அதெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்குற, ஏதோ என் அண்ணன் வக்கீலா இருக்கவும் ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால உன்னை காப்பாத்தி விட்டேன்னு சொல்ல, நீ இருக்கும் போது எனக்கு என்ன கவலன்னு பல்ல காட்டிட்டு இவன் கூட போயிட்டு இருக்கான். எங்க மார்க்கெட்டுக்கு போன 3 பேரும் திரும்பி வந்துட்டாங்க. சூப்பரா சாப்பாடு செய்யலாமா, நாங்க நிறைய சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு ரூபா அங்க ஓனர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி சரி சாப்பிடலாம் அப்படின்னு உட்காடுறாங்க. சொங்க அங்க இருந்து நேரா உள்ள போறான். எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூபா திரும்பி பாத்துட்டே இருக்கா. இத ஷிகான் நோட் பண்றான்.
எல்லாரை விட சொங்க அவளுக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. ஒரு மாதிரி டல் ஆயிட்டு அவ பக்கத்துல போய் உட்காரலான்னு பாக்கும்போது சொங்க உள்ள வந்துடுறான். நீ அந்த பக்கம் உட்காரான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் நடுவுல போய் சொங்க உட்கார்ந்துக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்னாக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.